نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم صدق الله العلي العليم قال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل الجنة قاطعون صدق نبينا صلى الله عليه وسلم. அல்லாஹ் தஆலா இந்த உலகில் மனிதர்களை படித்து அந்த மனிதர்களுக்கு பல உறவுகள் ஆக்கியிருக்கின்றான். அந்த உறவுகளுடன் சேர்ந்து வாழும் விஷயத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. இதற்கு ஆதாரமாகத்தான் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் யா ரசூலல்லாஹ், நான் முஸ்லீமா இருக்கின்றேன், என்னுடைய தாயார் மாற்று மதத்தில் இருக்கிறார்கள், இந்த நிலைமையில் நான் அவர்களோடு சேர்ந்து வாழலாம் என்று கேட்டார்கள். அதுக்கு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னுடைய தாயார் எந்த மதத்தில் இருந்தாலும் நீ அவர்கள் தான் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதாக கூறினார்கள். இந்த இடத்தில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மத வேறுபாடையும் பார்க்கவில்லை. அடுத்தபடியாக இந்த உலகில் எந்த ஒரு நல்ல செயல்களும் கிடைக்காத ஒரு சிறந்த அருக்குடையை அல்லாஹ் தஆலா உறவுகளுடன் சேர்ந்து வாழ்வதன் மூலமாக மனிதனுக்கு தருகின்றான். அந்த அருக்குடை தான் ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படுகின்றான். அதுதான் ஆயுள் அதிகரிப்பதாகும். இதைத்தான் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், யாருக்கு ஆயுள் நீடிக்க வேண்டும் என்றோ ரிஸ்க் அதிகமாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவர் தன்னுடைய உறவுகளை சேர்ந்து வாழட்டும் என்பதாக கூறினார்கள். இதே போன்றுதான் ஒரு மனிதன் செய்யும் குற்றங்களுக்கு அல்லாஹ் தஆலா உடனடியாக தண்டனை தருவான் அல்லது தாமதமாக தண்டனை தருவான். ஆனால் இவ்வுலகில் உடனடி தண்டனையும் மறுமை கடும் வேதனையும் கொண்டுள்ள பாவங்களில் விபச்சாரத்தையும் உறவை துண்டிப்பதையும் விட கடுமையானது எதுவுமே இல்லை என்பதாக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அடுத்தபடியாக ஒரு மனிதர் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலல்லாஹ், நான் சுவர்த்தில் நுழைந்து நரகத்தை விட்டு தூரமாக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு சொல்லித்தரேன் என்பதாக கேட்டார்கள். அதற்கு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ அல்லாஹ் ஒருவனை மட்டும் வழங்கு, அவனுக்கு இணை வைக்காதே, தொழுகை நிலைநாட்டு ஜக்காத் கொடு, உறவை பேணி வாழ்ந்து கொள் என்பதாக கூறினார்கள். எனவே இதன் மூலமாக சுவனத்தில் நுழைவதற்கு உறவை பேணுவதும் அவசியம் என்று தெரிய வருகிறது. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக கூறியிருக்கிறார்கள், லா யதுகுல் ஜன்னத காத்தியூன், உறவை துண்டித்து வாழ்பவன் சுவனத்தில் நுழைய மாட்டான் என்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இக்காலகட்டத்தில் இச்சமூகத்தில் உறவின் முக்கியத்துவம் தெரியாமல், உறவுகளுக்கு இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வழங்குது என்று தெரியாமல் ஒருவருக்கு ஒருவர் சிறிய சிறிய விஷயங்களுக்கு முன்னிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், நிச்சயமாக ஒவ்வொரு முஃமின்களும் சகோதரர்கள், உங்கள் சகோதர உறவை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் என்பது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மற்ற முஃமினான மனிதர்களை சகோதரர்கள் என்று கூறி அவர்களுடன் சேர்ந்து வாழுங்கள் என்று கூறியிருக்கும் பொழுது தன்னுடைய உறவினர்களுடன் எவ்வாறு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு சஹாபி மரண தருவாயில் இருப்பார். அப்போது அவரை சுற்றியுள்ள மற்ற சஹாபாக்கள் அவரை கலிமா சொல்லித் தருவார்கள். அவருடைய வாயில் கலிமா வராது. இதை போய் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய பிறகு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கலிமா சொல்லித் தருவார்கள். அப்போதும் அவர் வாயில் கலிமா வராது. அதற்கு பிறகுதான் அந்த மற்ற சஹாபாக்கள் சொல்வார்கள், யார் சொல்ல இந்த மனிதர் தன்னுடைய தாயை பிரிந்து வாழ்ந்தவர் என்பதாக கூறுவார்கள். அதை கேட்டு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயை அழைத்து உன்னுடைய மகனை நீங்கள் மன்னித்து என்பதாக கூறுவார்கள். அந்த தாய் நான் என் மகனை மன்னிக்க மாட்டேன் என்பதாக மறுத்து விடுவார்கள். அதற்கு பிறகு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இந்த மனிதரை நீங்கள் நெருப்பில் போட்டுவிடுங்கள் என்பதாக கூறியதும் அந்த தாய் என்னுடைய மகன் நீங்கள் நெருப்பில் போட்டுவிடாது என்று பதற்றத்துடன் கூறுவார்கள். அதற்கு பிறகு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், இந்த சாதாரண துன்யாவின் நெருப்பில் உன் மகனை போடுவது நீ பயப்படுகிறாய், ஆனால் நீ உன் மகனை மன்னிக்காவிட்டால் நான் அல்லாஹ் தஆலா நரக நெருப்பில் போட்டு விடுவான் என்று சொன்னதும் அந்த தாய் நான் மன்னித்து விட்டேன் என்று கூறுவார்கள். அதற்கு பிறகுதான் அவருடைய வாயில் கலிமா வந்தது. எனவே ஒருவன் தாயுடைய உறவை பிரிந்து வாழ்ந்தவனுக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே காலகட்டத்தில் குடும்பமாக உறவுடன் சேர்ந்து வாழ்வது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அந்த சவாலை வெற்றி பெறுவதற்கு ஒருவருக்கு ஒரு வெற்றி கொடுத்து வாழ வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா உறவினர்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவரும் தந்தளிப்போமாக என்று துவா செய்தவனாக உரையை முத்துக் கொள்கின்றேன். வாஹிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.